எப்பவுமே கிருஷ்ண சரித்திரம்னா முடிவு ருக்மிணி கல்யாணம் தான். ருக்மிணி கல்யாணத்தை மட்டும் சொல்லி முடித்துகிறேன். பகவான் பீஷ்மகசுதாம் ருக்மிணீம் ருச்சிரானனாம் ராட்சசேன விதானேன உபயேமே இதி ஸ்ருதம் பகவன் ஸ்ரோதுமிச்சாமி கிருஷ்ணஸ்ய அமித தேஜசः யதா மாகதசால்வாதீன் ஜித்வா கன்யாம் உபாஹரத் பிரம்மன் கிருஷ்ணகதாः புண்ணியா மாத்தீர்லோகமலாபஹாः கோனு திருப்பேத ஸ்ருண்வானः ஸ்ருதஜ்ஞோ நித்யநூதனாः. சுகாச்சாரியரை பார்த்து பரீட்சித்து கேட்கிறான், பீஷ்மகன்கிற ராஜா அவன் பெண்ணான ருக்மிணி பிராட்டியை கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணிண்டான்னு கேள்விப்பட்டேன். அதுவும் ராட்சச விவாகம் பண்ணிண்டானமே. ராட்சச விவாகம்னா தாயார் தகப்பனார் அனுமதி இல்லாம கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றானோ இல்லையோ, தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணது தான் ராட்சச விவாகம் அப்படின்னு கேள்விப்பட்டேனே. அந்த நிர்பந்தம் கண்ணனுக்கு எதுக்காக வந்தது? அந்த கதையை நீர் சொல்லணும்னு பிரார்த்திக்க, ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்னைகாச்ச வரானனா. பீஷ்மகன்கிற ராஜா இருந்தார். அவர் இருந்தார். பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான். விதர்ப தேசம் இன்னைக்கு நாக்பூர் கொல்லியும் அது பக்கத்துல சுத்தி இருக்கிறதெல்லாம் விதர்ப தேசம். அந்த தேசத்துக்கு ராஜா பீஷ்மகன் இருந்தார். அவர் பிள்ளை ருக்மிணி கூட 5 பேர் பிறந்தார்கள். ருக்மிணி பிராட்டியும் வளர்ந்தாள். நாளொருமேனியும் பொழுதொருமண்டமாக வளர்ந்து அவ வீட்டுக்கு உபன்யாசகர்கள்லாம் வருவா. அவ துவாரகைக்கும் போயிட்டு விதர்பத்துக்கும் வருவா. துவாரகைக்கு போய் கண்ணனை சேவிச்சுட்டு வந்து இந்த பெண்ணோட மனசுல ஆசையை விதைச்சுட்டா. கண்ணன்னா கண்ணன் தான், உனக்கேத்தது கண்ணன் தான் என்னை இவளை பார்த்து சொல்ல பெண்ணு கனவு காண ஆரம்பிச்சுட்டா. கிருஹாகதைர் கீயமானாஸ்தம்மேனே சதிருஷம்பதிம் தாம் புத்தி லக்ஷண ஔதாரிய ரூபசீல குணாஸ்ரயாம் கிருஷ்ணஸ்ய சதிருஷீம் பார்யாம் சமுத்தோடும் மனோததே பந்தூனாமிச்சதாம் தாத்தும் கிருஷ்ணாய பகினீம் நிருப. அவளும் கனவு கண்டு கண்ணனையே கணவனாக வரித்தாள். மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. என்ன மனிதர்களுக்குன்னு மனமுடிக்க பார்த்தால் வாழ மாட்டேங்கிற அளவுக்கு தீவிரமா போயிட்டா. எல்லாரும் ஒத்துனுட்டா. மூத்த தமையன் ருக்மி மட்டும் ஒத்துக்கலை. அவன் வீணா அடம் பிடிச்சான். சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். நேர் விரோதியோல்ய கண்ணன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தமையனார் அடம் பிடித்தார். ருக்மிணி யோசித்தா, நாளன்னைக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சுட்டா. இனிமே வாய பொத்தின்றிருந்து ஒரு லாபம் இல்லை. மனசில் இருக்கிறத சொன்னாத்தானே மக்களுக்கும் தெரியும், மணாளனுக்கும் தெரியும். அதனால பார்த்த ருக்மிணி ஒரு விருத்த பிராமணரை கூப்பிட்டு அனுப்பினாள். ஓலச்சுவடி எடுத்தாள். 7 ஸ்லோகங்களை எழுதினாள். எழுதி கண்ணனுக்கு தூது விட்டுட்டாள். தூது பல பேர் விட்டிருப்பார்கள். ஹனுமானை தூது விட்டால் சீதையும் ராமனும். பாண்டவதூதனே நடந்தான் பாண்டவர்களுக்காக. ருக்மிணி பிராட்டியினுடைய தூதாக இந்த பிராமணர் நடந்தார். ஆழ்வார்கள்லாம் பட்சிகளை நிறைய தூது விட்டுள்ளார்கள். பிராமணர் இங்கேது புறப்பட்டார். அசந்துஷ்டா அசகிருலோகான் அப்ரோத்தி சுரேஸ்வரா விப்ரான் சொலாப சந்துஷ்டான் சாதூன் பூத சுகிருத்தமான் நிரகங்காரண சாந்தான் நமஸ்யே சிரசா சகிருத்து. பிராமணர் வந்து நிறைய இடங்களை தாண்டி தாண்டி துவாரகாதீசன் இடத்துல வந்து சேர்ந்தார். வந்தவருக்கு இடம் கொடுத்து உபச்சாரங்களை பண்ணி கண்ணன் அவர் பக்கத்துல உட்காண்டு மெதுவா கேட்டான், நீர் பிராமணரான்னா. அவர் பார்த்தார், இதுக்கு இத்தனை உபச்சாரமா, இதை முதல்ல கேட்டுக்கூடாதா? இத்தனையும் பண்ணிட்டு ஏன் கேட்டாய்னா, எதிர்ச்சா லாப சந்துஷ்டனா பிராமணன் இருக்கணும், கிடைத்ததை கொண்டு ஆனந்தப்படணும். நீர் இத்தனை இடத்தை தாண்டி என்னை தேடின்னு வந்திருக்கீர்னா ஏதோ கேட்டுன்னு வந்திருக்கீர்னு அர்த்தம். இத்தனை ஆசை பிராமணன் கூடாதே என்னான் கண்ணன். அவர் திரும்ப சொன்னார், நான் உங்கள்கிட்ட எதையும் வாங்கிட்டு போக வரல, இந்தா கொடுத்துட்டு போறதுக்காக வந்தேன் அப்படின்னு எடுத்து கையிலேருந்து கொடுத்தார். என்னதுன்னு கண்ணன் வாங்கி படித்தான். முதல் ஸ்லோகத்தை படித்த உடனே இது ஏதோ காதல் கடிதம்னு தெரிஞ்சுனுட்டான். சரி, இதை நாம மட்டும் படிக்க வேண்டாம், கொணுந்தவர் நீரே படியும் அப்படின்னு அவர் கையில் கொடுத்த உடனே வாங்கி வாசிக்கிறதுக்காக ஆரம்பிச்சார். ஸ்ருத்வா குணானு புவனசுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவய்ய அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்திரபம்மே. ஏ பகவன், நீ என்னுடைய காதின் வழியே புகுந்து என் மனசிலே கோலோச்சுகிறாய், வீற்றிருக்கிறாய். உன்னை நினைத்த என்னுடைய மனசு மத்தொன்னை நினைக்க மறுக்கிறது. ஸ்ருத்வா குணானு, உன்னுடைய குணங்களை பற்றி காதார கேட்டேன். புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே, உலகத்திலேயே அழகன் நீதான். அதனால மனசை பறி கொடுத்துட்டேன். கல்யாணம்னா உன்னோட தான். சிங்கத்துக்குன்னு இருக்கிற மாம்சம் நரி தீண்டினால் ஏற்காது. அதை போல உனக்குன்னு இருக்கிற நான் சிசுபாலன் தீண்டு மாறி விட்டு விடாதே, என்னை உடனே வந்து கல்யாணம் பண்ணி கொள்வாய்னு பிரார்த்தித்தாள். கண்ணன் யோசித்தான், இவ பாட்டு எழுதிட்டா விதர்பத்திலேருந்து, நாம் இருக்கிறது துவாரகையிலே, எங்கே போகிறது, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றுமே தெரியலேன்னா
உடனே அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் எழுதிவிட்டா, பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா யஸ்யாம் பகிர் நவவது கிரிஜாம் உபேயாத் யஸ்யாங்கிரி பங்கரஜ ஸ்னபனம் மகாந்தா வாச்சந்துபாபதி இவாத்மதோபஹத்யை யர்ஹ்யம்புஜாக்ஷ நலபேய பவத் பிரசாதம் ஜஹ்யாமசூனு பிரசகிருதாஞ்சத ஜன்மபிஸ்யாத். உன்னுடைய அனுகிரகம் மட்டும் அன்னைக்கு கிடைக்கலையோ நான் பிராணனையே விட்டுடுவேன். கல்யாணத்தன்னைக்கு முதல் நாளைக்கு கிரிஜா தேவி குலதேவியினுடைய பூஜைக்காக அழைச்சின்னு போவா.